ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு இருக்கையில் நம்ம சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் தேய்ச்சிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம நீளமாக தேய்ச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சி எடுத்துப்போம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு செய்கிறனால இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் ஃபிங்கர் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிங்கர் சிப்ஸை சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துப்போம். அப்போ தான் ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே எடுத்து போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்தாச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா சிப்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் ஃப்ளோர் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி.